Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 3 exercise 3.3ல first sum பார்க்கலாம். Solve 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 அப்படின்னு ஒரு cubic equation கொடுத்துட்டு given sum of its roots vanishes, அதாவது இதோட ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணோன்னா 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றனால 3 ரூட்ஸ் இருக்கும். அதில் நான் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படி தான் எடுக்கணும். பட் இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 2 ரூட் ஆட் பண்ணோன்னா 0 ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்தேன்னா இன்னொரு ரூட் மைனஸ் ஆல்ஃபான்னு தான் எடுக்கணும். அப்போது தான் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா 0 ஆகிடும். புரியுதா? ஸோ நான் 3 ரூட்ஸை எப்படி எடுக்க போகிறேன்? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் ஆஸ் யூஷுவல் கிவன் அதாவது கிவன் ரூட்ஸை வச்சு சம்மு ப்ராடக்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன பண்ணணும், அப்படியே இந்த ரூட்ஸை கமா போட்டு எழுதாமல் ப்ளஸ் போட்டு எழுதிடுவோம் நம்ம. ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்போது ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா இதோட ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. இந்த கிவன் ஈக்குவேஷனில் மைனஸ் பி எது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் -1. ஸோ மைனஸ் ஆஃப் -1 by 2. ஸோ பீட்டாவோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இதோட ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இது மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் அதுக்கப்புறமா பீட்டா ஆகிடும். இந்த மைனஸும் இந்த பக்கம் இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 9/2ன்னு கிடச்சிரும். அப்புறமா பையில் இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கிடச்சிருது. பீட்டாவோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடச்சிருது. தேங்க்யூ சில்ட்ரன்.